குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூரைச் சேர்ந்தவர் குணசேகரன், வயது 35, கட்டட மேஸ்திரி. இவரது மனைவி நிஷாந்தினி, வயது 26. தம்பதிக்கு 9 வயதில் மகள் உள்ளார். கருத்து வேறுபாடு காரணமாக நிஷாந்தினி கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்தார். காரை சமத்துவபுரத்தில் உள்ள தனது தாய் அழகேஸ்வரி வீட்டில் கடந்த 5 வருடங்களாக மகளுடன் வசித்தார். மகள் அருகில் உள்ள பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்தார். ஞாயிறன்று மதியம் கணவர் குணசேகரனை செல்போனில் அழைத்த நிஷாந்தினி, மகள் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறார், ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துச் செல்கிறேன் என கூறிவிட்டு அழைப்பை துண்டித்துள்ளார். காரை அரசு ஹாஸ்பிட்டலுக்கு மகளை கொண்டு சென்ற நிஷாந்தினி, சாப்பிட்டு தூங்கிய மகள் மீண்டும் எழுந்திருக்கவில்லை, பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறாள் என டாக்டரிடம் தெரிவித்தார். சிறுமியை பரிசோதித்த டாக்டர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தார். ஆனால் சிறுமியின் இறப்பு சந்தேகத்திற்கிடமாக இருந்துள்ளது. நிஷாந்தினி சொன்னது போல சாப்பிட்ட உடனே இறந்த அறிகுறிகள் தென்படவில்லை. மாறாக கழுத்தில் தழும்புகள் இருந்துள்ளது. கழுத்தை நெரித்து கொன்றதற்கான அடையாளங்கள் இருந்துள்ளது. இதுகுறித்து ஹாஸ்பிட்டல் தரப்பில் பாடாலூர் போலீசுக்கு தகவல் சொல்லப்பட்டது. பாடாலூர் போலீசார் சிறுமி உடலை மீட்டு பெரம்பலூர் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து நிஷாந்தினியின் தாய்மாமன் லோகநாதன் கொடுத்த புகாரின் பேரில் அவரை கைது செய்து விசாரித்தனர். அப்போது கட்டுமான தொழிலாளர் சங்க அலுவலகத்தில் வேலை பார்த்து வந்த மணிகண்டனுடன் நிஷாந்தினி பழகியது தெரியவந்தது. இருவரும் கடந்த சில வருடங்களாக தொடர்பில் இருந்துள்ளனர். இவர்களது கள்ளக்காதலுக்கு சிறுமி இடையூறாக இருந்ததால் அவரை நிஷாந்தினி கழுத்தை நெரித்து கொலை செய்தது உறுதியானது. அதனை மறைக்க சிறுமி திடீரென இறந்தது போல நாடகமாடியதும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. தொடர்ந்து இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.